வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். ஒரு பெரிய வனாந்தரத்தில் 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. தண்ணிக்காக தேடி தேடி அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. அந்த வனாந்தரத்துக்கு கடந்து போனால் தான் அவங்க ஊருக்கு போக முடியும். அப்படி இருக்கும்போது முதல்ல ஒருத்தன் போயிட்டான். அவன் கொஞ்சம் வேகமாக போகவும் முன்னாடி போயிட்டான். இன்னொருத்தன் வந்து முடியாமல் உட்காந்துட்டான். இந்த முன்னாடி போனவன் என்ன பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பள்ளம் வந்துச்சு. அந்த பள்ளத்தில் விழுந்துட்டான். விழுந்தவன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழமான ஒரு பள்ளம். அதாவது 500 அடி கீழ அந்த பள்ளம் இருக்கு. வெளிச்சமே கிடையாது. அவன் விழுந்த அந்த துவாரம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சம் தான் அந்த இடத்துல இருக்கு. மத்தபடி வேற எதுவுமே இல்ல. இதே நேரத்தில அங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்திருந்தவன் மறுபடியும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சான். அவன் பார்த்தீங்கன்னா, எங்க போனவன காணோம். கண்ணு கெட்டுன தூரம் முன்னாடி போனவன காணோமே தேடிட்டு வரும்போது, வேற ஒரு பள்ளத்தில விழுந்துட்டான். அவனும் அதே கிட்டத்தட்ட 500 மீட்டர் 500 அடி கீழ அவன் விழுந்துட்டான். அதே போல தான் அவனுக்கும் வந்து பக்கத்துல என்ன இருக்குன்னு எதுவும் தெரியல. சின்ன துவாரம் வழியா தான் வெளிச்சம் வருது. அதாவது அவன் விழுந்த அந்த இடத்தின் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா? அந்தோடைய வழியா சூரிய வெளிச்சம் பட்டு அந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு. இவன் நைட்டு ஃபுல்லா கத்துறான். இந்த 2வதா விழுந்தவன் நைட்டு ஃபுல்லா கத்திட்டே இருக்கான். யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டு இருக்கான். அந்த பள்ளத்துலேருந்து வெளியே வரதுக்காக அவ்வளோ போராடுறான். யாரா இருக்கிறீங்களா, யாரா இருக்கிறீங்களான்னு அவன் சத்தத்தை எவ்வளோ முடியுமோ போராடி கத்திட்டு இருக்கான். நைட்டு 8 மணிக்கு விழுந்தவன் காலையில் 8 மணி வரைக்குமே அவனுடைய முயற்சியை விடவே இல்லை. ரொம்ப விடாமுயற்சியாக ரொம்ப ட்ரை பண்ணுறான். என்ன ட்ரை பண்ணுறான்னா மேலே வரத்துக்கு ட்ரை பண்ணுறான். அந்த விழுந்த துவாரத்துக்கு மேலே வரத்துக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா 500 அடி கீழே விழுந்திருக்கிறதுனால அது முடியல அவனால். ஒரு கட்டத்துக்கு மேலே ஜம்ப் பண்ணி பார்க்குறான், என்னென்னவோ பண்ணி பார்க்குறான், முடியல. ரொம்ப டயர்டாகி விழுந்துட்டான். காலையில் டைம் ஆச்சு. அதே இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காலையில் 8 மணி ஆகுது. ஒருத்தர் வராரு. ஏதோ பள்ளம் இருக்குது, யாராவது இருக்கிறாங்களா எட்டி பார்க்கும்போது இவன் விழுந்துக்குது அவன் பார்க்குறாரு. ஒரு கயிறை போடுறாரு. மறுபடியும் அவன் டக்குன்னு எழுந்து பார்க்கும்போது கயிறு விழுது. ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த கயிறை பிடிச்சி மேலே வரான். நைட்டு 8 மணிக்கு விழுந்தவன் காலையில் 8 மணிக்கு காப்பாற்றப்படுகிறான். மேலே வரான். ரொம்ப சந்தோஷப்பட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறான். அந்த கயிறை விட்டு காப்பாற்றினவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஒரு 12 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கடவுள் எனக்கு இந்த கயிறை கொடுத்து என்னை மேலே தூக்குனாருன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். இதுக்கு முன்னாடி ஒருத்தன் விழுந்தான். அவன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அவன் சத்தமே இல்லை. அவன் விழுந்தது பார்த்தீங்கன்னா, அதே 500 அடி கீழே தான் விழுந்தான். அவன் என்ன பண்ணான்னா, இந்த 500 அடி கீழே நம்ம விழுந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன சத்தம் போட்டாலும் வெளியே கேட்காது. யாரும் வந்து காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எங்கே விழுந்திருக்குன்ட்டு நம்ம பார்க்கணுன்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் விழுந்த இடத்த பார்க்குறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையும் கோலமாக இருக்குது. ஒரு குச்சி எடுத்து அந்தந்த இடத்துலாம் கீறி பார்க்குறான். எங்கே இருக்கோம் ஏது இருக்கோம் இருக்கக்கூடிய கொஞ்சம் வெளிச்சத்துலேயே அங்கே என்ன இருக்குது, அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது சுவர் ஃபுல்லாகவே ஒரே மின்னக்கூடிய நிறைய விதமான வேவ்ஸ் தெரியுது. அதாவது வேர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தங்க வேர்கள் அதுக்கு தெரியுது. அவனுக்கு ஒன்றும் புரியல. இது என்னது ஒரு கலர் கலராக இருக்குன்னு தெரியல. அப்படியே தேடிட்டு உள்ளே போகிறான். ரொம்ப இருண்டு போகுது. நிறைய பூச்சிகள் இருக்குது. நிறைய விதமான குழப்பமான ஒரு இடம்லாம் இருக்குது. போகலாமா வேணாவா கூட தெரியல. அந்த பூச்சிகள்லாம் கடந்து சில கற்கள்லாம் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு அந்த இடத்துல தேடி பார்க்குறான். தேடி பார்க்கும்பொழுது அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அவன் இருந்தது ஒரு தங்க சுரங்கம். அதாவது இந்த தங்க சுரங்கத்தை தேடுறதுக்காக நிறைய பேர் இந்த ஹோல்ஸ் போட்டு போயிடுவாங்க. ஹோல்ஸ் போட்டு சில நேரத்தில் கிடைக்கும், சில நேரத்தில் கிடைக்காது. அப்படி முயற்சி செய்து முடியாமல் போன 2 குழி தான் இது. அதில் ஒரு குழியில் விழுந்தவனுக்கு இந்த ஆப்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ அவனுக்கு வந்து தங்கம் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கத்தில் வந்துட்டோன்னு தெரிஞ்சிச்சு. நிறைய விதமான ஒரு தங்கத்தை எடுத்தான். அவனால் முடிஞ்ச வரைக்கும் அவன் கிட்டே இருந்தக்கூடிய சாக்கில் போட்டுக்கிட்டு அந்த வெளிச்சத்து வழியாக வரான். யாராவது வருவாங்களான்னு வெயிட் பண்ணுறான். சரியா அதே 8 மணிக்கு அவனை காப்பாற்றின அதே மனுஷன் வராரு. இங்கே யாராவது இருக்கிறாங்கன்னு எட்டி பார்க்குறாரு. இவன் இருக்குது தெரியுது. கயிறை போடுறான். மேலே ஏறி வரான். இந்த 2 பேரும் விழுந்தது ஒரே விதமான குழிகள் தான். 500 அடி ஆழமுள்ள குழி தான். ஆனால் அவங்க எதிர்கொண்டது என்ன? ஒரு பிரச்சனை அவர்களுக்கு வந்துருச்சு. 12 மணி நேரம் கத்தி அவனுடைய தொண்டை தண்ணி வத்த அவனால் எவ்வளோ முடியுமோ முயற்சி செஞ்சு கடவுள் தருவாருன்னு வெயிட் பண்ணி அவனுக்கு ஒரு கயிறு கிடச்சது. அவன் மேலே வந்துட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறான். அதே நேரத்தில் இன்னொருத்தனும் அதே 500 அடி கீழே தான் இருக்கான். அவனுக்குள்ள பயம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அவனுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம நடந்து வந்த வனாந்தரத்திலே யாரும் இல்லை.
இதுக்கப்புறம் கத்தி யார் மேலே வருவாங்கன்னு தெரியாது. நைட்டும் ஆயிடுச்சு. இந்த நைட் டைமில் யாரும் இந்த இடத்துல வர மாட்டாங்க. ஸோ காலையில் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். கத்துறதெல்லாம் காலையில் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ விழுந்த இடம் என்ன நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவன் அந்த இடத்த தேட ஆரம்பித்தான். அந்த 12 மணி நேரம் அவன் தேடுதலுக்காக செலவிட்டான். அவனுக்கு கிடைச்சது புதையல், பெரிய விதமான தங்கம். நிறைய பேர் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது, ஏன் இந்த இடத்துல நான் விழுந்திருக்கிறோமே என்று யோசிக்கிறதை காட்டிலும் எதற்காக நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த பள்ளத்தில் நம்ம இருக்கிறோம், இந்த கரண் நமக்கு எதற்கு வந்திருக்குன்னு தேடி தெரிவது தான் ரொம்ப முக்கியம். போராடாமல் எதுவுமே கிடைக்காது. நம்மை நாம் தேடாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஒரு பெரிய ஒரு கிராமத்தில் இந்த கறிக்கோழிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிராய்லர் கோழிங்கெலாம் இருக்கும் இல்லையா, அந்த கோழிலாம் வளர்க்குறாங்க. பக்கத்தில் நிறைய விதமான சண்டை கோழிகளை வளர்க்குறாங்க. அதில் ஒரு கறிக்கோழி சண்டை போடக்கூடிய சண்டை கோழிகளை உறுத்து பார்த்துக்கிட்டே இருக்குது. 2 கோழிகள் சண்டை போட்டு முடித்த பிறகு ஒரு சண்டை கோழி ஜெயிக்குது. அதுக்கு எல்லாரும் ஆரவாரம் பண்ணி கை தட்டி அதுக்கு மாலையெல்லாம் கொடுக்குறாங்க, நிறைய விதமான நகையெல்லாம் போடுறாங்க, ரொம்ப கௌரவப்படுத்துகிறாங்க. இந்த கறிக்கோழி இதை பார்க்குது. இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கவனிக்கிறாங்க, ரொம்ப பாராட்டுறாங்க, நல்லா கூப்பிட்டு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளும் அது போல தான் நமக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் எப்போ சாவோன்னே தெரிய மாட்டுது. நம்ம கூட இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கறியாக தான் போயிட்டுருக்காங்க. நான் எப்போ சாவோன்னே தெரியல. நம்ம மட்டும் ஏன் அப்படி இருக்கோம், ஏன் அவங்க மட்டும் அவங்களுக்கு அது கிடைக்குதுன்னு பார்க்கும்பொழுது அந்த கோழிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நாம் அமைதியாக வெறும் சாப்பிட்டுட்டே ஒரே இடத்துல இருந்தால் பிழைக்க முடியாது. போராடக்கூடியவர்களுக்கு தான் அங்கே வெற்றி கிடைக்குமே தவிர வேடிக்கை பார்க்குறவர்களுக்கு கிடைக்காதுன்னு தெளிவாக தெரிஞ்சதுனால தானும் சண்டை கோழியாக மாற வேண்டும் முயற்சி செஞ்சது. அப்படி முயற்சி செய்யும்பொழுது அது சில விஷயங்களை கற்றுக்கொண்டது. அந்த சண்டை கோழியை போல் எப்படி சாப்பிட்ணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணுன்றது கொஞ்சம் விதமான எக்ஸசைஸ்லாம் பண்ணுது. அந்த விதமான முயற்சியெலாம் எடுக்கும்போது கூட இருக்கிறவங்களாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அதாவது, டேய் நீயே நாளைக்கு சாப்பிட்ற இன்றைக்கி சாப்பிட்றது தெரியல, உனக்குலாம் தேவையா, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபின்ற மாதிரி அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த கோழி உற்சாகத்துடன் தன்னுடைய வழியை செய்யுது. அதே போல் சண்டை கோழி போல் தன்னுடைய உருவம் மாற்றப்படுது. ஒரு டைம் வருது, அந்த சண்டை கோழிக்கு கூட இதுவும் சண்டை போடுது. இதை அந்த முதலாளி பார்க்குறாரு. ஒரு பாய்லர் கோழி சண்டை போடுதான்ட்டு ஆச்சரியமாக பார்க்குறாரு. முடிவில் இந்த பாய்லர் கோழி வெற்றி பெறுது. இதை பார்த்தோன்னே அந்த முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, இந்த கோழிக்கு இந்த பவர் இருக்கான்ட்டு தன்னோட மடியில் வச்சுக்கிட்டு அதுக்கு செயினை போடுறாரு. அதுக்கு எப்படி ஒரு சண்டை கோழிக்கு உண்டான மரியாதை அதை கொடுக்குறாரு. ஒரே இடத்துல தான் 2 விதமான கோழிகள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல போராட முடிவு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பெருமைப்படுத்தப்படுகிறது, சந்தோஷப்படுத்தப்படுகிறது, அதற்கான உயர்வை பார்க்குறது. அதே நேரத்தில் நமக்கு ஏன் இந்த வம்பு, கடைசி வரைக்குமே இப்படி தான் இருப்போம் நம்ம முடிவு பண்ண கோழிகள் கறி கடைக்கு போகுது. நமக்கு கடன் இருக்குது, ஒரே சூழ்நிலை தான். இந்த கடனில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் போராட மனமுடையவர்கள் பார்த்திங்கன்னா வெற்றி பெறுகிறார்கள். மற்றவர்கள் அழுது புலம்பி கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் எங்கே போனாலும், பூமியின் ஆழத்தில் போனாலும் கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. சத்தம் கேட்கலையே, நான் கண்ணில் பார்க்கலையே, உணரலையே, எப்படி கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்? கடவுள் உங்களுக்குள் இருக்கிறார். நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் அவர் உனக்கு தந்தது தான். அத்தகைய முயற்சி நீ கைவிடாத. முயற்சி செய்கிறவனை தான் கடவுள் இன்னும் பக்கத்தில் வருவார். அதனால் நீ முயற்சி செஞ்சுட்டே இரு. தோல்வி அடைஞ்சாலும் முயற்சி செஞ்சுட்டே இரு. கண்டிப்பாக இந்த இடத்துல நீ வெளியே வருவேன். உன்னை பார்த்து உன்னை கேலி பண்ண அனைத்து மக்களுக்கு முன்பாக நீ வந்து வெற்றி பெற்றவனாக இருப்பாய். அதே போல் அந்த கறிக்கோழி பாருங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிண்டல் பண்ணாங்க. கிண்டல் பண்ணவங்களாம் கறிக்கோழியாக போயிட்டாங்க. ஆனால் போராடின கோழி தான் லாஸ்ட்டில் அங்கே வெற்றி பெற்றது, அங்கே பெருமை அடைஞ்சது. அதுபோல் நீங்கள் போராடுங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனை வெளியே வருவீங்க. உங்கள் வாழ்க்கை டோட்டலாக மாறும். 100% உங்கள் கடன்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, தப்பித்து கொள்வீர்கள். உங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு போதுமாக நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. போதுமாக கமெண்ட் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.